வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. மேற்கு வங்க மாநிலம் கட்காவில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகையில், பாஜக அரசு அமைந்த பிறகு தகுதியுள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமை வழங்கும் செயல்முறை விரைவுபடுத்தப்படும் என்றார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்றுள்ளார். மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் மற்றும் அங்குள்ள இந்தியர்களின் நலன் குறித்த கவலைகளுக்கு மத்தியில் அவர் அபுதாபியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். நேற்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் சயீத் அல் நஹ்யானை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். அப்போது பிராந்தியத்தில் மாறிவரும் சூழல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து இரு தலைவர்களும் கலந்துரையாடினர். டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 21.5 ரூபாயிலிருந்து 55.5 ரூபாயாகவும், விமான எரிபொருள் மீதான வரி லிட்டருக்கு 29.5 ரூபாயிலிருந்து 42 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் காமினி KGP 12 என்ற பெண் சிறுத்தை 4 குட்டிகளை ஈன்றுள்ளது. நாட்டின் சிறுத்தை பாதுகாப்பு பயணத்தில் இந்த வளர்ச்சி ஒரு வரலாற்று மைல்கல் என்று மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 2026 உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் திட்டம் 2026 ஒரு பகுதியாக 6 நாடுகளைச் சேர்ந்த 9 சர்வதேச பிரதிநிதிகள் இந்தியாவின் தேர்தல் செயல்முறையின் பரிமாணம், துல்லியம் மற்றும் உற்சாகத்தை நேரடியாக கண்டு அனுபவித்தனர் என்று புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு பி. ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை கலாச்சார கலை விழா நடைபெற உள்ளது. இவ்விழாவில் நாடகம், இசை நிகழ்ச்சி ஆகியவை இடம்பெறுகின்றன. ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தை நிறுவிய வீணாபாணி நினைவாக ஆண்டுதோறும் கலை விழா நடத்தப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.